Hello friends, welcome to Tamizhan'S kitchen. Kulfi na எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம்ல. ஆனா இன்னைக்கு அதே குல்ஃபில நம்ம ஜாமுனை வச்சு செஞ்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல குல்ஃபி ஜாமுன் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. குல்ஃபி ஜாமுன் செய்ய நம்ம பிளெண்டர்ல ஒரு ஸ்பூன் அளவு கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. 10 பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 3 சின்ன பாதாம் பிசினி ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடராட்டம் அரைச்சுக்கோங்க. கடாயில 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெய்யில நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர் ஆட் பண்ணிப்போம். நல்லா நெய்யோட மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ நெய்யோட நல்லா பவுடர் மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் 1 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 200 ml பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் இப்போ நல்லா சுண்டி அந்த பவுடர் நல்லா பேஸ்டாட்ட வர வரை கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுகரோ இல்லை கண்டென்ஸ் மில்க்கோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 3 ஸ்பூன் அளவு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, அந்த பவுடர் வந்து நல்லா திக் பேஸ்ட் ஆயிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியானதுங்க. பாதாம் பிஸ்மி நம்ம எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த குல்ஃபியை இப்போ டம்ளர்ல மாத்திக்கலாம். இந்த குல்ஃபி மேல ஜாமுனை வச்சுக்கலாம். கார்னிஷ்க்கு கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம அப்படியே கொஞ்சம் குங்குமப்பூவும் போட்டுக்கிறேன். இது அப்படியே சாப்பிட்றத விட இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்து நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப ஈஸியான குல்ஃபி ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான குல்ஃபி ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்றேன். வாவ், ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால செம்மையா டேஸ்டா அந்த சில்னஸோட ரொம்பவே நல்லா இருக்கு. இதை நான் சொல்றதை விட நீங்க வீட்டில் கண்டிப்பா செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க.